ரூஹுக்கு முதல் மானா ஆவின்னு அர்த்தம் செய்கிறாங்க. இன்னொரு அர்த்தம் வரப்போகுது, அதுதான் லத்தீஃபத்துர் ரப்பானியா அப்படின்னு. எப்படி கல்புக்கு ஒரு அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் வந்துச்சு, அதே ரெண்டாவது அர்த்தம் ரூஹுக்கு இருக்குது. சிலர் என்ன செய்கிறாங்க, ரூவ ஹைவானியத்தான் ரூங்கிறாங்க. இது ரூவ ஹைவானி, ரூவ ஹைவானியத்தான் ஆவிங்கிறோம். இந்த ஆவி இருக்குதே, இந்த ஆவி தான் ரூவ ஹைவானி. இதன் மீது தான் சவாரி செய்து அந்த ரூபு. ஆமாம், இந்த ரூவ ஹைவானி இருக்குதே, இது ஒரு மாத்தாவுக்குள்ளால பூந்துருக்கும். மாத்தாண்டா உடல், உடல் என்ற மாத்தாவுக்குள்ள பூந்துருக்கு. இந்த மாத்தாவுக்குள்ளால பதன மாத்திங்கிறது உறுதலை. அதான் மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, அர்ப அனாசிரை கொண்டு இணைந்த ஒரு ஜடலம். இந்த ஜடலத்துக்குள்ளால அது நுழைஞ்சிருக்குது. இந்த ஆவி நுழைஞ்சு அல்லாஹு தஆலா இந்த உடலுக்கு கண்ணு, காது, மூக்கு, புலன்களை ஏற்படுத்தியிருக்கிறான். ஐம்புலன்களை ஏற்படுத்தியிருக்கிறான். இப்போ இந்த ஆவிங்கிற அர்த்தம் ரூஹுக்கு என்று அதுதான் பழக்க வழக்கத்தில் இருக்குது. அதான் டாக்டர்கள் அதைத்தான் உயிருங்கிறான். டாக்டர் பூரா அதைத்தான் உயிர் போச்சு, உயிர் அடங்கி போச்சு, ஆவி பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். இவர் சொல்கிறார் இமாம் கசாலி, இல்லை, இது ரூஹ ஹைவானி. இது ரூஹ இன்சானி வேலை இருக்குது, அது இதன் மீது ஏறி நிற்குது. இது மர்க்கபு, அது ராக்கிபு. இதுக்கு எப்படி 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு இருக்குதோ, அதுக்கும் லகு ஐனானி, லகு உதனானி, லகு யதானி, லகு ருஜிரானி, இப்படிப்பட்ட ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்டா ரூஹுப்பா கேட்குது. அலஸ்து ரப்பிக்கு முன் இந்த லத்தீஃபத்தை ரப்பானியாவை அல்லாஹ் படைத்து கேட்குறான், நான் உங்களோட ரப்பல்லவான்னு கேட்குறான். காலு பலா, பலான்னு சொல்லிச்சுண்டு இப்போ வாயில் நம்மளை சொல்லிச்சு. ரூஹு நீ பார்க்குது. இறந்து போனவன் குளிப்பாட்டனா, இந்த குளிப்பாட்டணும் யாருன்றது பார்க்குது. கபிரிஸ்தானத்துக்குள்ளால இறங்கி யார் என்னை அடக்கிறான்றது பார்க்குது. ஹதீஸ்ல வருது, பார்க்குது. ஈசால் தபாவு செய்ய போனால் ஈசால் தபாவு செய்கிறவன் யாருன்றது பார்க்குது. இதெல்லாம் பண்டல்னா பேசுவான். பேசுகிறவன் பண்டலாக இருந்துட்டு போகிறான். இதெல்லாம் ஆரிஃபீன்கள், ஆஷிக்கீன்கள் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நான் எது உங்களுக்கு விளங்கலையோ அந்த ஆவியை, அந்த ஆவி இருக்குதே, அது கல்பில் இருந்து தான். கல்பு தான் அதற்கு மம்பம்னா அதுதான் பவர் ஹவுஸ். இந்த தெருவுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பம் இருக்கும். தெற்கு தெருவுக்கு சேர்ந்து அங்கே வேற ஒரு கம்பம் இருக்கும். அந்த கம்பத்திலிருந்து தான் அது பேர் பவர் ஹவுஸுங்கிறது தான் சொல்லுவோம் இங்கிலீஷில். டிரான்ஸ்ஃபார்ம், நீ அதுக்கு தமிழில் மொழிபெயருங்க. டிரான்ஸ்ஃபார்முக்கு மின் நிலையமா, மின்னுடைய ஜம்மான நிலையம் இதுதானே சன்ஸ்டால்வான். அதாவது நீ சொல்கிறது தான். அப்போ இந்த கல்பு இருக்குது, இந்த ஆவியினுடைய பவர் ஹவுஸ் அங்கேருந்து தான் வருது. இந்த கல்பு அங்கேருந்து, கல்புக்குள்ளாலேருந்து தான் இந்த ஆவி வெளியாகுது. இப்போ கல்புன்னு ஒன்று இருக்குது. கல்பு ஒரு ராஜாவை போல. இதுகளெல்லாம் அதனுடைய ஜுனூது. அடுத்து அப்படி ஜுனூதுல் கல்புன்னு ஆரம்பிப்பார். ஜுனூதுல் கல்புன்னு அடுத்த பாடம். இந்த கல்புடைய இராணுவம். கல்பு மூடுன்னு சொன்னால் மூடும், காது கேளுன்னு சொன்னால் கேட்கும். கல்பு தான் அதிகாரம் செலுத்துது. அந்த எந்த கல்பு? அந்த லத்தீஃபத்தை ரப்பானியா, அந்த ரூவ இன்சானி. இது ஆட்டி படைக்குது. டே கம்முட்ரா கண்ணு மூட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது.
தோக்கணம் போடுறான்னா தோக்கணம் போடும். அப்போ விஷயம் கல்புங்கிறது ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளால ஒரு ஓட்டை இருக்குது, அங்கே ஒரு ரத்தம் கசிஞ்சு கொண்டிருக்குது. அதுதான் மம்பாவு இந்த ஆவிக்கு சொல்ல தெரியுங்களா. இப்போ கல்புன்னு ஒன்று இருக்குது, அந்த கல்புக்குள்ளால இருந்து இந்த ஆவி வெளியாகும். இந்த ஆவிக்கு பேர் தான் ரூஹம். இந்த ஆவிக்கு பேர் தான் ரூஹுன்னு ஒன்று வந்துச்சுங்களா. இதுக்கு தான் தஸ்மீ பின்னால் பண்ணுறார். முதல்ல இதை விளைக்கிறேன் அவர் சொல்கிறது. இந்த ஆவிக்கு பேர் தான் ரூஹ். இந்த ரூஹாயி ஆவி, ரூஹுண்டா ரூஹ் ஹைவானி மறந்துடக்கூடாது. இந்த ஆவி நரம்புகள் வழியாக, நரம்புகளுடைய துவாரத்தின் வழியாக அல்லாஹு தஆலா ஓட வச்சிருக்கிறான். அங்கே முஹர்ரிக்கு அல்லாஹ் ஓட வச்சிருக்கிறான். இந்த இந்த இதுகளை நரம்பு வழியாக கை நரம்பு, கால் நரம்பு, கண் நரம்பு, எல்லா நரம்பு ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது. அதனுடைய உள்ளே தான் அதுக்கு வழியாக ஓடுறதுனால இந்த ரூஹுனால என்ன ஏற்படுது? உயிர் ஏற்படுது. கைக்கு உயிர், கை ஆட்டுறோம், அசைக்கிறோம். அந்த ரூஹு இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது, இங்கே பிடிச்சிக்கல கிட்டாதராங்கிறோம். மூக்க முடியும் இங்கே தானே என்னன்னா கிட்டாதராங்கிறோம். எந்த இடத்துல அழுத்தினாலும் அங்கே உயிர் இருக்குது. ரூஹிலிருந்து எது வருது? கல்பிலிருந்து ரூஹு வருது. ரூஹு அதனுடைய அந்த கல்புடைய உறுப்புகள் மூலமாக உடல் பூரா பரவுது. என்ன சகோதரி? உடல் பூரா பரவனால எல்லா இடத்துலையும் உயிர் வியாபித்திருக்குது. ரூஹு கல்பிலிருந்து ரூஹு வருது. ரூஹுனால உடம்பு பூராம உயிர் சொல்லுங்க வியாபித்திருக்குது. இப்போ ரூஹுங்கிறது ஒரு விளக்க போல, விளக்குலேருந்து வெளிச்சம் வர்றது போல இருக்குது ஹயாத்து. ஒரு விளக்கு, அது எப்படி விளக்கு? சும்மா விளக்கு அல்ல, அந்த நரம்புகள் வழியாக ஓடுறதுனால தானே உயிர் இருக்குது. இந்த நரம்புகள் வழியாக ஓடுறதுக்காக வேண்டி ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த விளக்கை எல்லாத்தையும் சுற்றிட்டு வரலாம். ஒன்று நான் பார்க்குற உதாரணத்தை சொல்கிறாரு. கண்ணுக்கு எட்டாத, புலனுக்கு எட்டாத மனைவியை மௌசூஸை கொண்டு ஒப்பிடுறாரு. மௌகூலான விஷயத்தை மூளையினால் விளங்கக்கூடிய விஷயத்தை கண்ணினால் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு ஒப்பிடுறாரு. கல்பிலிருந்து ரூஹு பெறப்பட்டு எல்லா பக்கமும் அந்த கல்பினால் உண்டான உயிர் பரவி இருக்கு. இந்த ரூஹ் கல்விலிருந்து பெறப்பட்ட அந்த ரூஹனால ரூஹு எதை கொடுக்குது? உயிரை கொடுக்குது. இந்த உயிர் எப்படி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது? அந்த நரம்புகள் வழியாக போனதுனால இதே மாதிரி 3 வச்சு ஆகிப்போச்சா. ரூஹனுடைய உயிர், அந்த உயிர் எல்லா பக்கம் பரவி இருக்கிறது. 3 விஷயம் சொல்லுங்க. ரூஹு, உயிர், அந்த உயிர் எல்லா பக்கம் பரவி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிசால். இந்த ரூஹிலிருந்து தானே உயிர் வருது. ரூஹுங்கிறது ஒரு விளக்க போல, ரூஹுங்கிறது விளக்க போல. அல் ஹயாத்து கண்ணு கசிராஜி. அல் ஹயாத்து ரூஹு கசிராஜி, ரூஹு சிராஜ போல. அப்போ ரூஹிலிருந்து தானே ஹயாத்து வருது. அந்த சோத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சமெல்லாம் ஹயாத்தை போல. சோறு பூராத்தின் வெளிச்சம் தெரியுதா இல்லைங்களா? ரூஹு சிராஜை போல. அந்த சிராஜ், அந்த சவுத்தில் தெரியக்கூடிய அந்த வெளிச்சமெல்லாம் இந்த செவத்தில் ஓட்டின அந்த ஹயாத்து நூறு எப்படி போச்சு? இங்கே அல்லாஹ்வுத்தாலா கொண்டு போகிறதுனால போச்சு. அங்கே ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான். அப்படியே ஒரு சிராஜை ஒரு பள்ளிவாசலில் 4 பக்கமும் ஒருத்தன் தூக்கிட்டு போனான்னா எந்தெந்த இடங்கள்லாம் சிராஜ் போகுதோ அந்த இடத்துல ஹயாத் இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் ரூஹு போகுதோ அந்த இடத்துல உயிர் இருக்கும். அப்போ 3 தஸ்மீ விளங்கிச்சா?
நரம்புகளா? வரிக்கு வரிக்கு வஸ்தாவனால போகுது. வரிக்கு இந்த இடத்துல நரம்பு தான். அல்லாஹ்வுத்தாலா ஏற்கிறாங்க நரம்புகள் மூலமாக. நரம்புகள் மூலம் எல்லாம் இறக்குறான். இது மனுஷன் போகிறான். அல்லாஹ்வுத்தாலா அந்த அந்த வரான். அவ்வளோதான். அதான் அல்லான்னு சொன்னாங்க. சரி பாருங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இல்லை, ஒன்றும் எல்லாம் லேசாக விளையுது. எழுதிங்க அல் ஹயாத்து கண்ணூரில் ஹாசிரி ஃபில் ஹீதான் எழுதிக்கிங்க. அர்ரூஹ் நீங்கள் எழுதிட்டா பாரு சிராஜ். இது கருதி அர்ரூஹு க சிராஜ் சரையானு ரூஹி ஹரக்கத்து ஹூஃபில் பாத்தின் எழுதிருக்கீங்களா? அது எழுதணும். சரையானு ரூஹி ஹரக்கத்து ஹூஃபில் பாத்தின். அங்கே அங்கே அல்லாஹ்வுத்தாலா உருவுக்குள்ள அல்லாஹ்வுத்தாலா கொண்டு வர வைக்கிறான். இங்கே மனுஷன் கொண்டு போகிறான். சரையானு ரூஹி ஹரக்கத்து ஹூஃபில் பாத்தினி க ஹரக்கத்தி சிராஜி ஃபி ஜவானி பில் பைத்தி ஃபி தஹ்ரீக்கி முஹர்ரிக்கி. போகணும் விளைஞ்சப்போ உனக்கு அர்த்தம் செய்யணுமா? போதுமா? அர்த்தம் செய்யணுமா? போதுமா? இதே போதுமா? ஒன்று 3 விஷயம். ஒன்று ரூஹு சிராஜை போல, அந்த சிராஜுடைய இதனால உயிர் வருது. அந்த உயிருங்கிறது வெளிச்சத்தை போல. அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் வந்ததுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுத்தாலா நரம்புகள் மூலமாக கொண்டு போகிறான். முதல்ல அல்லாஹ்வுத்தாலா நரம்புகள் மூலமாக கொண்டு போகிறான். இங்கே ஒரு அறிவிக்கு கொண்டு போகிறான். அப்புறம் அடுத்தது வரலாமா? உனக்கு திருப்ப வேண்டியது இல்லை. நாளைக்கு நீங்கள் சொல்லி கேட்குறேன். இன்னைக்கு பாடம் வைத்தர்றேன். எப்படி? அல் மானா சானி, ரெண்டாவது மானா வாசிங்க. அல் மானா சானி ஹுவல் லத்தீஃபத்துல் ஆலிமத்துல் முத்ரிகத்து மினல் இன்சானி. ரூஹ் இன்சானி. மினல் இன்சானி. இது ரூஹ் இன்சானி. ரூஹ் இன்சானி. ரூஹ் ஹைவானி விட்டு கடந்துட்டோம். இது இதன் மீது ஏறி சவாரி செய்கிற ரூஹ் இன்சானிக்கு போகிறோம். சொல்லுங்க. وهو الذي شرحناه في عدد معاني القلب وهو الذي أراده الله تعالى بقوله قل الروح من أمر ربي وهو أمر عجيب رباني. அந்த குல் ரூஹ் மின் அம்ரி ரப்பின்னா அல்லாஹ் தஆலா இந்த ரூஹ் இன்சானிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆர்டர் போட்டோமேனிக்கே இருக்கிறான். ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணமைக்கிற நேரம் கூட அல்லாஹ் சும்மா இல்லை. அல்லாஹ் ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லை. நீ இயங்கணும்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன், நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன். ஏன் இப்படி சொல்கிறீங்க யார சொல்லலாம்? மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாயிலே சூரை வச்சு கொண்டிருக்கிறார். எப்பொழுது ஆர்டர் வருமோ அப்போ உடலை நான் இந்த ஒரு சூர் ஊதிரியுமே உடலமா இந்த உயிர் அந்த உலகம் பணமாக போயிடும். வாயில் வச்சுக்கிட்டு இருக்காரு சூரை. அல்லாஹ் அரிசியில் பார்த்துக்கிட்டு இருக்காராம் ஆர்டர் வருமானு. ஆர்டர் வந்த உடனே ஊதிட்டு போகிறான். இந்த நிலையில் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஒரு ரப்புல் ஆலமீன் மின் அம்ரி ரப்பின்னு சொல்கிறதுக்குன்னா அந்த ஆலமுள்ள அம்ரில் இருக்குது. குன் என்று சொன்னால் இப்போ எக்கூன்னு உண்டாகிடும். உண்டாகிடும்ங்கிறது ஆலமுல் ஹல்கு, குன்னுங்கிற அம்ரு ஆலமுல் அம்ரு. அப்படி பாருங்க. சொல்லுங்க. சரி ஓடியா. ரெண்டாவது ஓதியாச்சா? அது இது ஓதியாச்சா? அல் மனசானு வல் லத்தீஃபத்து கீழே எழுதிக்கார் ரப்பானியத்து. அல் லத்தீஃபத்து ரப்பானியத்து. சரி. அல் முதிரிக்கத்து மினல் இன்சானி. இன்சான் என்றும் இதராக்கு. அன்னைக்கு நான் சொல்லலையா, அது மனாமில் அது போயிட்டால் மறந்துடக்கூடாது. அன்றைக்கி சொன்னது போயிட்டால் புலன்களுடைய இயக்கமும் புத்தி இதராக்குன்ற புத்தியுடைய இயக்கமும் ஸ்தம்பித்து விடுது. இங்கே வெறும் மூச்சு வருது.
பிறண்டு பிறண்டு படுக்கிறான். உயிர் இல்லாமல் படுக்க முடியுமா? அப்போ அதுக்கு தான் மேலே சொல்கிறார், சம்மு பசரு சம்மு என்னுடைய அன்வார்கள் ஃபைதான் ஆகிறதுன்னு சொல்கிறார். அதான் ரூஹ ஹைவானி. ரூஹ ஹைவானிக்கு இருக்குல்ல, ரூஹ ஹைவானிக்கு தான் சம்மு பசரெலாம் இருக்குது. இந்த ரூஹ ஹைவானி மாதிக்கு இருக்கிறது போல அந்த ரூவுக்கும் இருக்குது. இந்த ரூவுக்கு கை காலு மூக்கு ஆதாக்கள் இருக்கிறது போல அதுக்கும் இருக்கு. லகு ஐநாணி அது கேட்கும் சொல்றதுனீங்களா? அது எல்லாம் போடும் வகுவல்லதி ஷரஹ்னாகும் மின் அம்ரி ரப்பி வகுவ அம்ருன் அஜீபுன். இந்த லத்தீஃபத்துர் ரப்பானியாவை பார்த்து மீளுது. அது அம்ருன் அஜீபுன், ஆச்சரியமான ஒரு விஷயம். ரப்பானியுன் தஜிசு ததுரிபு மாதிரி ஜீமுக்கு கசுரு அலிமையாலமு வசன்லையும் வரும். அஜஸா யாஜிசு என்று சொல்லலாம், அஜிஸா யாஜசுன்னு சொல்லலாம். அலிமா யாலமுடைய வசன்னை வரும், அதே மாதிரி லரபை எதிர்ப்புடைய வசன்ன வரும். இது அஜஸா. தாஜிசு என்று வாசிக்கலாம், தாஜசுன்னு வாசிக்கலாம். சொல்ல தெரியுதா? மின் வசினி லரப அவ் அலி வ அலிமா அப்படி எழுதிக்கணும். அலிமா லரபுடைய வசன். ஏன்னா ஃபாக்கிலிமா தான் ஐநா வந்துருக்குது. லாம் கலிமா ஐநா வந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று தான், பத்தகை புத்தகம் தான். லாம் கலிமா ஐங்கலிமாவில் ஐநு வந்துருந்துச்சுன்னா ஒரு வசன் தான், பத்தகை புத்தக வசனில் தான் வரும். அதெல்லாம் ஃபாக்கிலிமாவில் ஐந்து ஹல்குடியார் வந்துட்டா எப்படியும் வாசிக்கணும். அப்போ தாஜிசு அக்சர் கூலி வல்ல குவாமி, அநேக புத்திகளும் அநேக விளக்கங்களும் இயலாமல் போய்விட்டன. அந்த அறிக்கை ஹக்கீக்கத்தை இந்த லத்தீஃபத்து ரப்பானியாவை உடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்வதை விட்டு, தற்குனா விளங்கிக் கொள்வது உணர்வது, உள்ளார்ந்த அர்த்தத்தை விளங்குவதை விட்டும் ஆஜிசாயிடுச்சு. அது லத்தீஃபத்தில் பார்த்து ஹீண்டு மீட்டலாம். அதை கொண்டு முறாது கல்பு தான், கல்புடைய மானா தான். அதனால் ஹூண்டு மீட்டலாம், காண்டு மீட்டலாம். கல்பு இதக்கரும் இவண்ணது. இந்த மானாவை கொண்டு முறாது கல்பு தான். அல்லவ்லு சாலிது அந்நப்சு. ஒன்றை விட்டு பாரி ஆகிட்டோம், ரெண்டை விட்டு பாரி ஆகிட்டோம். நப்சுன்னு ஒன்று இருக்குது மனுஷனுக்கு. இந்த நப்சுன்னு இருந்தால் என்ன? பொல்லாத ஷைத்தான். நப்சு ஆளை கொண்டு குழியில் தள்ளுறதும் அதுதான், ஆளை அரிசுக்கு தூக்குறதும் அதுதான், பரிசில் போடுறதும் அதுதான், அரிசில் போடுறதும் அதுதான். பரிசுன்னா பூமியில் அடித்து கொள்றது அதுதான். பரிசுன்னா பூமியில் அடித்து கொள்றது அதுதான். பிடிச்சி ஒரு அடி அடித்து ஒரு அலாக்காகிறது அதுதான். அரிசி ஜோதி மண்டலத்துக்கு தூக்குறது அதுதான். இப்போ பார்க்கலாம், ஜோதி மண்டலத்துக்கு தூக்குனா முத்துமையின் தான், நப்ச முத்துமையின்னான்னு பேர். ஒரே மாவு தான், மாவு ஒன்று தாங்க. குழியில் ஊற்றினா பணியாரம், இப்படி அகலமாக ஊற்றினா தோசை, ஒரு சிக்கலா மாதிரி வச்சு ஊற்றணும்னு சொன்னால் ஆப்பம். தோசையிலே கொஞ்சம் கனத்த தோசையாச்சுன்னா ஊத்தாப்பம். மாவு ஒன்று தான், மாவு ஒன்று. அந்த 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 ஊத்துற வஸ்து இருக்குது, அதில் போடுறோன்னே தோசை ஊத்தாப்பம் பணியாரம்னு சொல்கிறோம். நப்சு ஒன்று தான். இந்த படுவாவான நப்சு இந்த மாதிரி இந்த மாதிரி அது போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வேறு. இந்த மாதிரி பேர் அதுக்கு பேர் வேறு. இப்போ உன்னையே நீ எண்ணி பாரு, உன்னையே நீ எண்ணி பாரு, இந்த உலகத்தில் எது சொந்தம் உனக்கு அப்படிலாம் பாடுறல. உலகத்தில் நமக்கு என்ன சொந்தம்? எப்படா கண் மூடுவாங்க என்று வாரிசீன்கள்லாம் காத்திருக்கிறான். ஆமாம், வாரிசீன்கள்லாம் காத்திருக்கிறான். எப்போ கண்ணை மூடுவார் உடனே நான் சொல்கிறது பிள்ளைகளுக்கு தலைபாக்களுக்கு சிராஜ் ஒதுக்கி கொடுக்குற போது, ஏய் மையத்துன்னு கணக்கு போடுற போது ஏன்டா இந்த ஏயை இவ்வளோ இழுத்து விடுற தேயை மையத்துண்டு மீமி ஏ போட்டு தேயை நீட்டாக இழுத்து விட்டுட்டு மையத்து
கீழே சௌஜத்து இபுனு அவங்க அதெல்லாம் மையத்து படுத்து கிடக்கிறான்டா, கீழே வாரிசுகள்லாம் சொத்துக்கு காத்திருக்கிறான்டா. இதை கணக்கு போடுறையே, இவன் குத்த வச்சு உட்காந்துருக்குறான். அப்போ சீக்கிரம் கணக்கு போடுங்க, எனக்குள்ள தொகை ஒதுக்குங்கன்னு உட்காந்துருக்கான். அப்படியே அதுக்காக தான் மையத்தை நீட்டுவா போடுறாங்க. சும்மா இல்லடா, உள்ளது மாதிரி இருக்குது சிராஜி. பிள்ளைகள் சில சமயத்தில் மார்க்கெட்டுக்கு நான் பாப்பா அழைச்சிட்டு போவேன். அங்கே வேலூருக்கு இது என்ன காஷ்மீர் காஷ்மீர் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் ஆப்பிள் இந்த ஆப்பிள் வாரு 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 எட்டனா வாரு 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 எட்டனா வாரு கூறு 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 போட்டு வச்சுருந்தான். வாரு வாரு எட்டனா வாரு. வெங்காயம், போக்குவரத்து, ஆப்பிள் இதெல்லாம் சில கூறு போட்டு வச்சுருக்கேன். கூறு வாரு வாரு எட்டனா வாரு. போனால் கிடைக்காது, இது மாதிரி கிடைக்காது. என்ன அருமையான வார்த்தையை சொல்கிறா பாருப்பா. இது எடுக்கிற அளவுக்கு இல்லை, வாரு வாருங்கிறான். வாரு எடுன்னு சொல்கிறது இல்லை, எடுக்கிற அளவுக்கு அது பக்குவத்தில் இல்லை, வாடுற அளவுக்கு தான் இருக்குது. போனால் கிடைக்காது, போனால் சொல்கிறது உண்மைதான்ப்பா. போனால் இது மாதிரி கிடைக்காது. ஒன்றே ஒன்று 2 3 நல்லா இருக்கும். அப்புறம் மூக்கு செடி வர்றதும், காது செடி வர்றதும், எல்லா செடியும் வர்றது. அப்போ இதெல்லாம் இப்போ அதை எடுக்கிறான், நல்லா தெரிஞ்சே எடுக்கிறான். என்னப்பா 5 6 இருக்குது, அதில் 4 நல்லதாக இருக்குப்பா, 4 5 நல்லதாக இருக்கும், 2 3 தானேப்பா அதாக இருக்குது, போய் தொலைஇருக்குதுப்பா. இந்த 4 டொமேட்டோ நல்லா தானே இருக்குது. அதனால தான் நல்லவர்களுக்கு மத்தியிலே கெட்டவர்களும் இருந்தால் இந்த நல்லவர்களுடைய துவாவினால கெட்டவனையும் துவா கபூல் ஆகிடும். வியாபாரத்திலேயே இந்த 5-4 வேண்டி அதையும் கபூல் செய்து எடுத்துக்கிறானே, காசு அதுக்கு சேர்ந்தானே கொடுக்குறான். அதை தான் சரலாசன் சொன்னாங்க, நல்லவர்கள் பூவுக்கு சேர்ந்து நாருக்கு மனம் வர்றது மாதிரி துவா கபூல் ஆகிறது இவனோட சேர்ந்துக்கிறான். சேர்ந்தோடனே அவனுக்கு துவா கபூல் ஆகிடுது. பாருங்க, நம்ம பழக்க வழக்கத்திலே இருக்குதுங்க சொல்கிறது பிள்ளைகள். சரி போகட்டும். அப்போ 2வது நப்சு வகு ஐதன் முஸ்தரிக்குன் பைன மானி. பல கருத்துகளுக்கு இடையில், பல மானாக்கடையில் அது கூட்டாத்தான் இருக்குது. எத்தல்லக்கு பி வருதினா, நமது நோக்கத்தை கொண்டு மின்ஹுடைய மீறி இந்த ஜம்மாகிய மானியை பார்த்து தான் மீடுது. மானிக்குள்ளால் மானா இருக்குதா இல்லையா? லமீனி மீடுறதுக்கு ஜம்மை பார்த்து ஜம்மனா ஜம்மை கொண்டு முறாது. கும்முண்டு மீற இடத்துல கூண்டு மீட்டுச்சு, கூண்டு மீட்டுச்சு. கூண்டு நகுவில் எப்படி வேணாலும் தப்பிக்கலாம். கூண்டு ஏன் மீடுது? அவனுக்கு ஒரு கவும்பு தானேப்பா, ஒரு பாட்டி தானேப்பா. கவும்புங்கிற இடத்துல கூண்டு மீட்டலாம்ல அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி அந்த மானா எதிலூ அக்கரபலி தக்குவான்னு வருது. ஈதன் செலுத்துங்கள் ஜம்மாபாய். எதிலு ஹுவ அக்கரபலி தக்குவா. ஹுவ எதை பார்த்து மீளுது? எதிலுவை பார்த்து மீளுது. எதிலு ஜம்மாவில் இருக்குது, ஜம்மல்ல முறாது. அந்த அதில் எதிலு இருக்கிற அதில் முறாது. எதிலு நீங்கள் நீதம் செலுத்துங்கள். ஹுவ அந்த நீதம் செலுத்துவது. அந்த ஜம்மில் இருக்கக்கூடிய மஸ்தர் இல்லை, அந்த மஸ்தரை பார்த்து ஹுவல் மீட்டிக்கிறது. இது மாதிரி மீட்டலாம் அந்த மானாவிலிருந்து நமது நோக்கத்தை கொண்டு பந்தமாகுது 2 மானா. அகதுமா இதுலேயும் 2 மானா தான் நமக்கு நோக்கம். நமக்கு நோக்கம் என்ன? இல்முல் முஆமலா. நமக்கு நோக்கம் என்ன? இல்முல் முகாஷஃபாங்கிறது ரப்பாக திறந்து கொடுக்குற இல்மு. அது நம்ம ஒன்றும் படிப்பினால சொல்லி தரிசினால இல்முல் முகாஷஃபா வராது. படிப்பினால நீ எப்படி நடந்து கொள்ளுகிற முறை, நடந்து கொள்கிற முறைக்கு பேர் என்ன? இல்முல் முஆமலா. எப்படி சீராக நடந்து கொள்வது, நேர்மையாக நடந்து கொள்வது எப்படி, அதைத்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அல்லாவுக்கு உனக்கு டச்சு ஏற்படுறது மாதிரி மேலே பார்த்தா அரிசி தெரிகிற மாதிரி நடக்கிறது அது ஒன்றை இருக்குது. நம்ம மாதிரி அரிசி தர வைக்க முடியாது. சொல்ல தெரியுங்களா? அகதுமா அதில் 1வது மானா அன்னகு யுராது பிஹி, இந்த நப்சை கொண்டு நாடப்படும் அல் மான ஒரு கருத்து. எப்படிப்பட்ட கருத்து? அல் ஜாமிஉ லி குவத்தில் கலபி வச்சகுவத்தி ஃபில் இன்சானி. மனிதனுக்குள் பேராசை, கோபம்,
என்ற இந்த குவத்தை உள்ளடக்கிய ஒரு மானா. அல் ஜாமியின உள்ளடக்கிய, ஒன்று சேர்த்த, அது தமிழில் உள்ளடக்கிய. குவத்துல் கதவையும் சகுவத்துடைய குவத்தையும் உள்ளடக்கிய ஒரு மானா. இதுதான். இப்படி சகுவத்துன்னு சொன்னால் அது பல இருக்குது. உங்கிற பேராசை, சேகரிக்கிற பேராசை, பொருள் பேராசை, உடை பேராசை, சகுவத்து பலது இருக்கு. பெண்ணும் பேராசை, எல்லாம் சகுவத்தினுடைய அத்தனை துறையும் விரும்பக்கூடிய ஒரு நப்சு இருக்கு. அந்த நப்சு தான் நம்மளை. அதே நேரத்தில் கோபம், தன்னுக்கு கொஞ்சம் மதிக்கிறேன்னு சொன்னால் கோபம். இந்த கோபத்தையும் ஆசையையும் உள்ளடக்கிய ஒரு மானா அவருக்கு நப்சு. அலாமா செய்யத்தி, இந்த நப்சை பற்றி பின்னால் விரிவாக பேச போகிறேங்கிறார். அலாமா ஒரு முறைப்படி செய்யத்தி சரகு, அந்த முறையினுடைய விளக்கம், விரிவான விளக்கம் பின்னால் வரவிருக்கிறது. அந்த முறை பிரகாரம் இங்கே வந்துடணும். அல் ஜாமின்னு வந்துடும், ஒன்று திரட்டிய ஒரு கருத்து. பின்னால் அது விளக்கம் நல்லா வருது. அந்த முறைப்படி ரெண்டையும் உள்ளடக்கிய ஒரு மானா, அதான் நப்சுக்கு முதல் அர்த்தம். ஹாதல் இஸ்தேமாலு, இந்த இஸ்தேமால் தான் உவல் காலிபு அலாம் அஹ்லி தஸவ்வுஃப், தஸவ்வுஃப் உடையவர்கள் மீது. தஸவ்வுஃப்காரவங்க உல தூய்மையை தூண்டும் ஞானவான்கள். அஹ்லி தஸவ்வுஃப்னா உல தூய்மையை தூண்டும், உல தூய்மையை போதிக்கும் ஞானவான்கள். உல தூய்மையை அஹ்லி தஸவ்வுஃப் சொல்கிறது. உல தூய்மையை போதிக்கும் ஞானவான்களிடத்தில் இந்த இஸ்தேமா தான் அதிகம். இந்த முதல் அர்த்தம் தான் அதிகம். நப்சோட போராடுறா. இந்த கலபு சகுவத்தினுடைய ஒன்று திரட்டிய இந்த மானா இருக்குதே, அதுதான் ஒரு பெண்ணை பார்த்தோன்னே தம்பண்டாட்டியை மறக்க செய்யுது, லிபாசை பார்த்தோன்னே மறக்க செய்யுது, கண்ணை மறக்க செய்யுது. பாடுறாவை எப்படி பண்ணுறது? கண்ணு பார்த்த மேனிக்கே இருக்குது. பெண்களை பசாருக்கு போனால் இவ என்ன எப்படி பெண்கள்லாம் வர்றாங்க. அப்போ நம்ம இந்த கண்ணு பார்க்குற போது ஹதீஸில் வருது, எந்த அளவுக்கு பார்க்குறானோ அந்த அளவுக்கு அவளுடைய கல்பு இல்லை வெளிச்சம் கம்மியாகுது, மேலே தரக்கி ஏறது தடபகுது வருது. அப்போ அதைத்தான் சொல்கிறாரு. இந்த அன்னகும் அந்த அகலுத்த சபைகள் யுரீதுன பின் நப்சி, நப்சை கொண்டவர்கள் நாடுகிறார்கள். அவங்க வச்சுக்கணும், இது அத்துல கூ கீழே எழுதி அவர்கள் அதை நடத்தாட்டிய நேரத்திலே ஐது அத்துல கூ அவர்கள் அந்த நப்சுங்கிற வார்த்தையை நடத்தாட்ட நேரத்தில் நாடுகிறார்கள். அல் அசல ஒரு மூலத்தை, அல் ஜாமியல் இசபாத்தில் மதுமூமத்தி மினல் இன்சானி, இன்சானின் என்றும் இகழப்பட்ட குணங்களை உள்ளடக்கிய ஒரு மூலத்தை. இகழப்பட்ட குணங்கள் எத்தனை இருக்குதோ, இகழப்பட்ட குணங்கள் இன்சானில் என்றும் இகழப்பட்ட குணங்களுடைய உள்ளடக்கிய ஒரு மூலம், ஒரு அசல். அப்படிப்பட்ட எல்லா விதமான துர்க்குணங்களுக்கும் அடிப்படை, அசல்னா அடிப்படை. மூலம்னு சொன்னாலும் சரி, அடிப்படையை நாடுகிறார். அதுதான் முதலா. ஃபயக்கூலூன் அவர்கள் சொல்லுகிறார்கள், லாபுத்த மின் முஜாஹதத்தின் நப்சி இப்போ கஸ்ரிஹா என்ற வார்த்தையை ஓய்கிறாங்க. நப்சோட போராடுகிறது என்றும் அவசியம். யாருக்கு கழிக்கணும்? லாபுத்த லிசாலிக்கி, அல்லாவின் பாதையிலே நடந்து ஓட உத்தமனுக்கு. லிசாலிக்கு சீனம் லாபுத்த லிசாலிக்கின்னு நம்ம வெறும் தொழுதா மத்தாது, நான் ரப்புடைய சன்னிதானத்துக்கு நான் போகணும், அவனை கண்டுபிடிக்கணும், அவனை கட்டி பிடிக்கணும். எட்டி பிடிக்கும் விதமறிந்தால் உன் பாதத்தை கட்டி பிடித்திடுவேன் கண்ணே ரஹ்மான் என்றார். எட்டி பிடிக்கும் விதமறிந்தால் உன் பாதத்தை கட்டி பிடித்திடுவேன் கண்ணே ரஹ்மானேன்னு பாடுறாரு. அவன் தான் சாலி.
அரும்பே மலரே என் ஆசை தரும் வாசனையே கரும்பே ரசமே என் கண்ணே ரவுமானே. அதெல்லாம் அந்த ஜதுபில் பாரு. அரும்பே மலரே என் ஆசை தரும் வாசனையே கரும்பே ரசமே என் கண்ணே ரவுமானே இந்த ஜதுபில் பாரு. அப்போ அப்படி போயிட்டா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த கரும்பு ரசம் பெருசாக தெரியாது, அந்த கரும்பு ரசம் தான் தெரியாது. பாருங்கள், நப்சோட போராடணும். இப்போ கசிரியா அதை ஒடிக்கணும். அதுக்கு ஒடிக்கணும்ன்ற அர்த்தம் மொன்னையாக்கணும், கூர்மையை ஒடிக்கணும். வாழைப்பழத்தை கூட வெட்டாததாக்கணும். ஒடிக்கணும். ஒடிக்கணும்னு சொன்னால் அந்த அது ஒரு பெரிய வால் போல் அந்த வாழை ஒடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வையிலேஹி இந்த கருத்தின் பக்கம்தான். எந்த கருத்து நீ சொன்னாங்களே இல்லை என்ன இந்த முஜாஹத்து நப்ஸ், முஜாஹத்து நப்ஸு கசிரியான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கருத்தின் பக்கம்தான் அல் இஷாரத்து பி கௌலி அலைஹிஸ்ஸலாம், சுட்டி காட்டுதல் இருக்கிறது நபியோடைய சொல்ல கொண்டு. அதான் அதுவிக்க உன்னுடைய பகைவனில் மிகப்பெரிய பகைவன், உனது பகைவனுள் மிகப்பெரிய பகைவன் நப்சு கல்லத்தி பைன ஜம்பைக்க, உன்னுடைய ரெண்டு விழாப்புறத்துக்கு இடையில இருக்கிறானே அவன்தான். உள்ளே இருக்கிறான், ரெண்டு விழாப்புறத்துக்கு உள்ளே இருக்கிறானே அவன்தான். அப்படி ஒரு சக்தி அல்லாஹ்தான் அந்த உடலுக்குள் வச்சிருக்கிறான். அதுக்கு பேர் நப்சுன்னு பேர். இல்லையா? அல்மான சாணி ரெண்டாவது மானா பழையபடியா குவல்ல தீபத்து. இதுதான் நப்சு கொண்டு போகாத. இப்படிப்பட்ட மோசமான அர்த்தம் இருக்குது பாருங்க. இதுக்கு நேர் நித்தான அர்த்தம் அது. அந்த 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 ரூஹ இன்சானினா இவனை தன்னை போல ஆக்கிறது முடிச்சு. டேய் என்ன நீ என் குதிரடா, இன்னும் எங்கிட்டு போற வா. இந்த ரூஹ இன்சானினா இதை இழுத்து சரி பண்ணுறோம். எங்கே போகிற ஒரு லத்தீபத்துள்ளதி தக்கர்னாகா, நான் மேலே சொன்னமே ரூஹில் கல்பில் சொன்னமே அந்த இயல் இன்சான் பில் ஹக்கீக், உண்மையிலே பில் ஹக்கீத்தில் உண்மையிலே அவன்தான் இன்சான். வஹிய நப்சுல் இன்சான், அந்த லத்தீபத்துங்கிறது தான் இன்சானுடைய நப்சும் தாத்துஹு, இன்சானுடைய தாத்தும் உள்ளமையும். நப்சுங்கிறப்பல அந்த நப்சும் தரக்கூடாதுன்னு சொல்லி நப்சுல் இன்சானி தாத்து, இன்சானுடைய நப்சும் தாத்தும் அதுதான். வலாக்கின்னஹா, எங்கிலும் அந்த அந்த நப்சுல் இன்சான் தாத்தா இருந்தாலும் வலாக்கின்னஹா தூசபு பி அவ்சாவின் முக்தலிபத்தின் பி அசபி ஹித்திராபி அகுவாலிகா, அந்த இன்சானி இருக்கிறானே இந்த ரூஹ இன்சானி அதுதான் உண்மையிலே நப்சும் இன்சான் தான். அந்த ரூஹ இன்சானியை இந்த ரூஹ ஹைவானி சேர்ந்ததுனால கெடுத்து குட்டிச்சாவ காக்கிற தன்மையும் இருக்குது. கெட்டவனோட சேர்ந்த நல்லவனும் கெட்டு போயிடுவான்னு சொன்ன மாதிரி நப்சுல் இன்சானது அதுதான். வலாக்கின்னா எங்கிலும் அந்த நப்சு தூசபு அவ்சாவின் முக்தரிபத்து, பல்வேறு வேற்றுமையான குணங்களை கொண்டு அது வர்ணிக்கப்படும். அது கெடுக்கிற தன்மையும் இருக்குது. முக்தலிபத்தில் பி அசபி ஹித்திராபி அகுவாலியா, அதனுடைய வேற்றுமையான பல நிலைகளை கொண்டு. விளங்குதா இல்லைங்களா? அதனுடைய வேற்றுமையான பல நிலைமைகளை கொண்டு, வேற்றுமையான பல தன்மைகளை கொண்டு அது வர்ணிக்கப்படக்கூடிய நிலையில் அந்த இன்சானுடைய நப்சு இருக்குது. இதா சக்கனத், இந்த நப்சுல் இன்சானான அந்த இது தஹ்தல் அம்ரி, அல்லாஹ்வுடைய அம்ருக்கு கீழே அது அடங்கினால், அல்லாஹ்வுடைய அம்ரு இருக்குது, மஹ்மூராத் நூற்றுக்கணக்கான ஏவல்கள்,
நூற்றுக்கணக்கான விளக்கல்கள், மஹ்மூராத்து மன்ஹியாத்து, இந்த ரெண்டுக்குள்ளால எல்லாம் முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய ஏவல்கள் தத்தாத்தல் அம்ரி வன்னஹின்னு இருக்கும். அது ஒன்று சொன்னாலே போதும். அல்லாஹ்வுடைய அம்ருக்கு கீழே அது அடங்கி இருந்தால் வஸாயிலஹா, அல்லாஹ்வுடைய அம்ரு வருது, டே சினா செய்யாதே, சினா செய்யாதே. ரூஹ ஹைவானி இதில் இருக்கக்கூடியது சினா செய்ய சொல்லு, சினா செய்யாதடா செய்யாது. ஜாயலகா, அந்த அம்ருக்கு கீழே அடங்கி நடக்குது. எது அல்லாஹ்வுடைய அம்ரு வருதோ அங்கே அப்படி குளிஞ்சிடுது. நான் அப்படியே செய்வேன், அல்லாஹ்வுடைய அம்ருக்கு மீற மாட்டேன். இப்போ ஜாயலகான ஜாயல அன்ஹாவத்தா அண்ணன் நீக்கி போட்டு ஜாயலகா அப்படி அப்படி ஒரு ஒரு ஜருடைய அறிவை நீக்கிட்டு சேர்க்கறது. ஆமாம், ஜாயில அன்ஹா அது இருக்கிறாமல் இருக்கும். அந்த நப்சை விட்டும் பதட்ட நிலை நீங்கிவிட்டது. நப்சை விட்டும் பதட்ட நிலை நீங்கிவிட்டது. சபபி மாரதத்தி ஷஹவாத்தி, ஷஹவாத்தை எதிர்கொள்ளுகிற காரணத்தினால். ஷஹவாத்து வந்த உடனேயே ஒரு அடி அடிச்சு இது தள்ளிட்டார். அதனால ஷஹவாத் இவனை ஒன்றும் செய்யறதில்லை. மன நிம்மதி ஏற்பட்டு போச்சு. அதை அடித்து ஓட்டாமல் இருந்தால் பழையபடியாக வரும். அன்னைக்கு பார்த்த பழைய மாதிரி ஒன்று தடவை பார்க்கணும். இந்த பாசாருக்கு போவோம், அவன் மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கல, வேணும்னு பார்க்கறதுக்கே போகிறான். அவளை பார்க்காத வரைக்கும் பழையபடி பதட்ட நிலை தான். அதுக்கு தான் சபபி சகவாத்துகளை எதிர்கொள்கிற காரணத்தினால், எதிர்கொள்றதுக்கு ஒன்று முறாது அதை அடித்து துரத்திட்டான். அவனை விட்டும் பதட்ட நிலை ஒதுங்கி நீங்கி விட்டது. அப்பா சும்மியத், அந்த நப்சுக்கு பேர் வைக்கப்படும். சும்மி ரெண்டு மகூல் வரும். நாய் பாயில் ஒரு மகூல், இது ரெண்டாவது மகூல். நப்சல் முத்துமையின்னா, அமைதியான நிம்மதியான நப்ஸ், நிம்மதியான நப்ஸ். நம்ம பார்க்குறோம், மனாமில் வந்துடும். கையாலாத்து எக்கலத்தில் பார்த்த அந்த பெண்ணு, எக்கலத்தில் பார்த்த அந்த ஷஹவாத்து மனாமில் வந்து ஏத்திராம ஏற்பட்டு கையிலே தூக்கிட்டு ஓடுறோம். நினைக்கிட்டீங்களா? சிரிக்கிறீங்களா? உள்ளது சொல்லத்தானே வேணும். அதே மாதிரி ஒரு திங்கிறதுல ஆசை வந்தோடனே திங்கிறது மாதிரி வரும், உடுத்துறதுல ஆளுதுன்னா உடுத்துறது மாதிரி வரும். என்னன்னா இவங்க அப்படி இல்லை, அடித்து துரத்தி அடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பாங்க. எத்தனை நாள் ஆனாலும் ஏற்றிலாம் வர்றதில்லை. நியாயமான முறையில் இல்லற வாழ்க்கையில் ஏற்றிலாம். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தன்னை கொண்டு வந்துடும். சொல்லுங்களா? அது பேர் என்ன? அந்த நம்சுக்கு பேர் முத்துமையின்னா. கால் அல்லாஹுத்தாலா அல்லாஹுத்தாலா அப்படி மிதிலியா. இந்த நப்சு போல் கொற்ற விஷயத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயத்து நப்சுல் முத்துமையின்னா, யா ஐயத்துஹா. நப்சம் ஒன்னதா பழங்கிறதுனால ஐயுஹன் நப்சுன்னு சொல்லாமல் ஐயத்துஹா, இந்த ஹா தன்பி, ஐயத்து முனாதா, யா நிதா. அந்நப்சுங்கிறது அந்த முனாதாவிலிருந்து பதில். ஐயத்து தான் நப்சு, முனாதாவுக்கு ஒரு பதில். அந்த அந்நப்சுல் முத்துமையின்னா, நிம்மதியான ஆன்மாவே, இர்ஜிஇ, நீ வா, திரும்பி வா, இலா ரப்பிக்க, உனது ரட்சகனின்பால், ராதியத்தன் மர்தியத்தன். இது ஒரு நப்ஸ். அந்நப்சுல் ராதியா அந்நப்சுல் மர்தியா. இது மொத்தம் 21 நப்சு சொல்கிறாங்க. அதில் 7 நப்சு இருக்குது பிரதானம். அந்நப்சுல் முத்துமைன்னா இங்கே 5 வந்துடுது. இங்கே 5 நப்சு இப்போ வரப்போகுது. 2 அவர் சொல்லலை, அது கடைசி. அந்நப்சுல் முத்துமைன்னா அந்நப்சுல் லவ்வாமா எழுதிங்க. அந்நப்சுல் முத்துமைன்னா அந்நப்சுல் லவ்வாமா அந்நப்சுல் அம்மாரா
அந்நப்சுர் ராதியா, அந்நப்சுல் மர்தியா, அந்நப்சுல் காமிலா, அந்நப்சுல் முக்மிலா முகம்மிலா, அந்நப்சுல் முகம்மிலா. என்ன சொல்லுது? 7 நப்சு பிரதானமான நப்சு. முதல்ல சந்தோஷமான நப்சு. நம்ம ஏற்கனவே ஒரு மானா சொன்னோமே, அதுதான் அதுதான் அந்நப்சுல் அம்மாரா, சைத்தானுடைய நப்சு. முதல் சொன்னது தான் நப்சுல் அம்மாரா. இது அல் ஜாமியு நீ ரலபிவன் சொன்னோம்ல, அதுக்கு பேர் தான் அம்மாரத்தை பீசு. அது இருந்ததுனால தானே பூராது ஏவுது. அது ஒரு நம்சு அம்மாரா, அதுதான் அசல் மானா. அப்புறம் நம்சுல் முத்துமீனாவை சொல்கிறாரு. லைப்பிச்சா. அப்புறம் 3வது ராதியத்துன்னு என்ன அர்த்தம்? இந்த முத்துமை நல்லா கவனிக்கணும். முத்துமையின்னாவாக ஆகக்கூடிய இந்த நப்சு ஷஹவாத்துகளுடன் போராடி அதை அடித்து துரத்துறது போது கஷ்டப்படும். கஷ்டங்கள் ரொம்ப படும். நீங்களே பாருங்களேன், ஷஹவத்தை நீங்கள் போராடினீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு துணி பார்த்தோன்னே இந்த துணி மாதிரி வாங்கியே தீரணும். கடனாச்சு வாங்கி தீரணும். கடனாச்சு வாங்கி 10 தவணையில் கட்டுறேன் என்று சொல்லி 1000 ரூபா வாங்கி உடனே 2.5 மீட்டர் வாங்கி அதை தைச்சு இப்படி போட்டுட்டு வரணும். எங்கே இங்கே வாங்கினேன்னு கேட்கணும். எதே கேட்கலப்பா, இன்னொரு போட்டிருந்தாரு, ஆசை வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா கடை வாங்கினேன். இப்போ இன்னும் கூட கடன் கட்டலப்பா, அது பெருமை. இன்னும் கூட கடன் கட்டலப்பா, சாதாரண துணி அல்லப்பா. இப்படி பேசுகிறானே, இப்படிலாம் பேசுறது மாத்தமாக ஷஹ்வாத்தில் அடித்து துரத்துற போது முசீபாத்து வரும், நிறைய வரும். மழை போல முசீபாத்து வரிசையாக வந்து தாக்கும். அந்த முத்துமையின்னாவால நப்சாக ஆக்கிறதுக்கு முயற்சி செய்கிற போது எத்தனையோ கஷ்டங்களை அவன் தாங்க வேண்டியது வந்திருக்குது. இந்த கஷ்டங்களை எல்லாம் இன்பமாக பொருந்தி கொண்டு நப்ஸ் ராதியா. கஷ்டங்களை ராதியத்தன் எழுதிக்க. ராதியத்தன் இல் முசீபாத்தி, முசீபாத்துகளை எல்லாம் முசீபாத்துகளை எல்லாம் பொருந்தி கொள்ளுது. ராதியத்தன் லில் முசீபாத்தி ஃபி இம்திசாலில் அவாமிரி வ இஸ்தினாபின் நவாஹி. விளக்கல்களை தவிர்த்து கொள்ளுகிற விஷயத்திலையும் ஏவல்களுக்கு இம்திசால் வழிபடுகிற விஷயத்திலையும் வரக்கூடிய முசீபாத். அல் முசீபாத்துக்கு ஒரு அங்கே ஹாசிலத்தின் போயிருக்கும். அல் முசீபாத்தில் ஹாசிலத்தி ஃபி இம்திசாலில் அப்படின்னு போயிருக்கும். அந்த முசீபாத்து வருது. அந்த ஃபீ உடைய தல்லுக்கு சொல்கிறேன். அல் முசீபாத்தி ஃபீ இம்தி, அந்த ஃபீக்கு தல்லுக்கு என்ன ஆசைத்து போயிடும். ஏவல்களை எடுத்து நடப்பதிலையும் விளக்கல்களை தவிர்த்து நடப்பதிலையும் ஏற்படக்கூடிய முசீபாத்துகளை பொருந்தி கொள்ளும். பொருந்தி கொள்ள முறாதுன்னா இன்பமாக கருதும். இதுதான் ராகியத். சரி, இப்படி இன்பமாக கருதுகிற போது அல்லாஹு தாலாவுடைய ஒவ்வொரு கலாவையும் இவன் பொருந்தி கொள்கிறான்னு அர்த்தம். ஒவ்வொரு கலா, அது கலா தானே, கலாவையும் பொருந்தி கொள்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கலாவையும் பொருந்தி கொள்கிற போது இவன் மருதியத்தாய், இந்த நம்சு மருதியத்தாயிரு, அவர் ராதியாயிரு. சொல்லுங்க, தெரியுதா? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கலாவையும் பொருந்தி கொள்கிற காரணத்தினால் அவன் அல்லாஹு தஆலா ராதி ஆகிறான். இந்த நப்சு அப்போ எத்தனை அம்மாரா வந்துருச்சு, முத்துமைன்னா வந்துருச்சு, மருதையா வந்துருச்சு. வந்து பாருங்க. அப்போ இன்னும் அடுத்து எத்தனை வரணும்? 5 வந்துருச்சா?
4 வந்திருக்குல்ல. அம்மாரா வரலையே, அம்மாரா லவ்வாமா வரலையே. அம்மாரா வந்துருச்சு, லவ்வாமா வரல. அப்புறம் காமிலா வரல, முக்கியமிலா வரல. லவ்வாமாங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒரு விதத்தில் நல்லது. இந்த அம்மாரத்து இருக்குது இல்லை, நல்லா கவனிக்கணும். கெட்டதை கொண்டு ஏவி கெட்டதை செய்திடலாம், முத்துமையின்னாவை விட்டு நீங்கிடலாம். போராடி அதை போக்கணும்ல, போக்குனாவில் முத்துமின்னாகும். கீழே இறங்கி ஒரு தடவை 2 தடவை செய்துக்குவோமே, சகவாத்தை நிறைவேற்றிக்கிறோமே. கோதாவில் இறங்கிட்டான் யாரு? லவ்வாமாவுக்கு. இந்த அம்மா இந்த முத்துமையின்னாவோட அளவுக்கு போராடி தூக்கி எரிஞ்சிட்டு நிம்மதியாக இருக்கல. தூக்கமே வரமாட்டேதுப்பா. என்ன மோதி நல்லா அல்லா சொல்கிறது நல்லதாண்டு நிறைவேற்றிட்டான். மன்ஹியாத்தை நிறைவேற்றிட்டான். மன்ஹியாத்தை நிறைவேற்றிட்டு சிந்திக்கிறான். நீ ஒரு ஆலிமோ, எவ்வளோ பேர்த்துக்கு புக்கெல்லாம் எழுதியிருக்கிற, உன்னை எவ்வளோ ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? ஊர் உலகத்துக்கெல்லாம் உதயம் செய்கிற நாய். அது இவனை அவனை வையிறான், நம்சு பிடிச்சி வையிறான் நாய். உன்னை போல ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? தன்னைத்தானே நொந்து அழுது லவ்வாமால ஏசுறது. நீ செய்த கெட்ட செயல்களை சொல்லி சொல்லி அவள் இனி உனக்கு நெய்யில் ஒரு நாள் தோசையெல்லாம் இல்லை, பரட்டு தோசை தான் தருவேன். இனிமேல் போட்டு ஒன்றில் ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கு நான் நோன்பு வைப்பேன். உன்னை போட்டு கசக்கி எடுத்துட்டு வேண்டேன் அப்படின்றான் லவ்வாமா. அப்படி லவ்வாமா ஆனோடனே அதுக்கு பற்றி நம்ம சொல்லவா ஒரு விதத்தில் நல்லது தானே. கெட்டதை எழுதிவிட்டு அதோட செய்யலையே, கெட்டது செய்து போட்டு ஏசுறான் இந்த நம்ச. அதுக்கு பேர் என்ன? லவ்வாமா. இந்த மாதிரி முத்துமையின்னாவாக ஆகி அப்படி ஏசிட்டா அம்மாரத்து மாதிரி நடந்துட்டாலும் அதை லவ்வாமாக மாற்றி வர்றபோது இப்போ தான் இவன் மனுஷனாகிறான். காமிலத்து இப்போ தான் அவன் மனுஷனாகிறான், இன்சானா. காமிலத்து இந்த நிமிஷம் காமிலா. எப்போ இன்சானாக ஆகிட்டானோ அல்லாஹ் என்னைய போல நான் கண்ட இன்பம் இவ்வையவும் காணும், இந்த உலகம் காணும். நான் கண்ட இன்பத்தை இந்த உலக மக்கள் காங்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்ஹாம் வர்ற போது முக்கம்மிலா. எல்லாத்தையும் காமில் ஆக்கணும்னு நினைக்கிறான். எல்லாத்தையும் காமில் ஆக்கணும். நம்ம மாத்திரம் காமிலானா பத்தாது, முக்கம்மிலா. அப்போ நான் சொல்லுங்க, நம்ச அம்மாரா முத்துமைன்னா இங்கே வர்றது நம்ச முதல்ல வந்தது. முதல் வச்சா அம்மாரா, 2வது முத்துமைன்னா, 3வது காதியா மருதியா. காமிலா முக்கம்மிலா. இப்போ காமிலா முக்கம்மிலா இங்கே வரல. அடுத்தது சரி, வன் நம்சு பில் மானல் அவ்வளி, முந்தன மானாவை கொண்டு உண்டான நம்சு எது? அல் அசரல் ஜாமிய கலபி ஷகவத்தின் வச்சுல்ல, அதுதான் மதுமுமத்தான சிவத்தில் அனைத்தையும் உள்ளடக்கிதுன்னு சொல்லலை. அந்த முந்தன மானாவாகிறது லாயுத்து சவ்வரு ருஜூகா, அது மீளுவதை லாயுத்து சவறு விளங்கப்படாது. இரல்லாயுத்தாரா அல்லாவுடைய தர்பார் இருக்கும், போக முடியாது. விவசாய அம்மாரா இருக்கிற வரைக்கும் அல்லாவுடைய ஜன்னிதான் போக முடியாது. இப்போ இன்னகா முபாகத்துன் அனில்லாஹி, அந்த நப்சு அனில்லாஹி ஹதரத்தில்லா, முபாகத்துன் ஹதரத்தில்லா, அல்லாவுடைய சமூகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டோம். வஹியமின் ஹிஸ்பி ஷைத்தான், ஹிஸ்புனா கூட்டம், ஷைத்தானுடைய கூட்டத்தில் உள்ளது. பேரளவுக்கு மனுஷனாக இருக்கிறான், இருந்தால் இவன் ஷைத்தான் தான். இன்னும் அடுத்தாப்புல இதாலும் எத்திம்ம, இங்கே வர்றாரு லவ்வாமாவுக்கு வர்றாரு. இதாலும் எத்திம்ம, இந்த நப்சு நிறைவு அடையலை. சுக்கூனுகா பாயும், அதனுடைய அடங்கி இருத்தல், தத்தல் அம்பரி கீழே இல்லைங்க, அமுருக்கு கீழே அடங்கி இருத்தல் நிறைவு பெறலை. அது நிறைவு பெற்றுருச்சு, போராடி நிறைவு பெறலை.
லாக்கின்னஹா இறங்குறாரு. எங்கிலும் வந்த நப்சு சாரத்து அது மாறிடுச்சு. முதாஃபியத்தல் நின் நப்சி சஹ்வானியா சஹ்வானியத்தான நப்சை தடுக்கக்கூடியதாக ஆயிடுது. இப்போ செய்துட்ட இனிமேல் போட்டு செய்வியா நீ செய்வியா அப்படின்னு கல்வத்தில் மிரட்டான். ஆமாம், உனக்கு 40 நாள் வரைக்கும் நெய்யாவே கொடுத்ததுனால தேன் சாப்பிட்டதுனால கோதாவில் இறங்கிட்ட நீ உனக்கு வார சௌவானியத்தை தடுக்கக்கூடியதாக ஆகிடும். இப்போ மோதிரத்தன் அலைஹா அந்த நப்சின் மீது அதனுடைய குறையை எடுத்து காட்டுவனாக. மோத்திரத்தின குறையை எடுத்து காட்டுவது. அந்த நப்சின் மீது அதன் குறையை எடுத்து காட்டினவனாக சாரத் மாறி சும்மியத்து இதெல்லாம் இது 2வது மகூலு. இந்த நப்சுக்கு பேர் வைக்கப்படும் அந்நப்ச மகூல சாணி என்ன தெரிஞ்சு விளங்குதா? நப்சல் லப்பாமா மிக மிக ஏசி பேசி திருத்தக்கூடிய நப்சு. உமாவும் பரிய நப்சி இந்த பாருங்க. அன்னஹா ஏன் அந்த நப்சு தலூமு சாஹிபகா அந்த நப்சு உடையவனை அது ஏசுது. இந்த தக்சீரிகி அவன் கொலை செய்த நேரத்தில் இபாதத்தி மௌலாவுடைய இபாதத்தில் காலல்லாஹு தஆலா லா குஸ்மி பின் நப்சில் லவ்வாமலோட விளங்குதா? என்ன அக்குறம்